இறந்தவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழுங்காலத்தில் அவங்க வந்து நிறைய எல்லா பிள்ளைங்களோட நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தன்னுடைய இப்போ நம்ம வந்து மனசுன்னு ஒன்று இருக்குது. எல்லார்ட்டையும் பேசுகிறோம், நீங்கள் சிரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இறந்துட்டா அவளுக்கு நினைவே கிடையாது. அந்த அந்த மனசுன்றது எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ஆன்மான்றது அதாவது அந்த உடலை அந்த இறந்துட்டா அந்த உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கு. அதனால தான் அது எரிக்கிறதோ புதைக்கிறதோ என்ன ஃபார்மாலிட்டி அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஆத்மான்றது பிதுர்லோகத்துக்கு பயணம் எடுக்குது. அந்த பயணிக்கும் போது ஒருத்தர் காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிதுர்லோகத்துக்கு போய் சேர்றதுக்கு அதான் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு ரெண்டு காலங்கள் இருக்குது. உத்தராயணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 6 மாதம் முடியுதுன்னா அவளுக்கு ஒரு பகல் தான் போயிருக்குது. அதாவது எப்படின்னா இன்னொரு 6 மாதம் முடிஞ்சா நமக்கு 1 வருஷம் கணக்கு, அவளுக்கு ஒரு நாள் தான் கணக்கு. அந்த ரிஷிகளுக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது அந்த பிதர்களுக்கு முக்கியத்துவம் எது கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த ஆன்மான்றது வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிப்போம். இங்க இருக்கும்போது மனிதனா இருக்கும். அந்த ஆன்மான் போது நிறைய வந்து அந்த ஆன்மாட்ட அதான் உயிர் இறந்து போயிட்டா ஆன்மான்றோம். அது நிறைய கஷ்டங்களை அனுபவிப்போம். அது பிதுர்லோகத்துக்கு போறதுக்கு நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு போவாங்களாம். நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில சாஸ்திர சம்பிரதாயம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய நம்ம ஒரு குருநாதர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குரு சொல்லி கொடுத்த ஒரு நல்லது, நீ செய்யறது வந்து குடும்பம் வரைக்கும் பாவத்தை பண்ணாத புண்ணியத்தையே பண்ணு,